மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான். அவனுக்கு வாரிசுகள் கிடையாது, குழந்தை கிடையாது. அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்ற சந்தேகம் அவனுக்கு வருது. என்னடா பண்ணலாம், நமக்கு பின்னாடி நம்ம இந்த நாட்டை ஆள ஒரு இளவரசன் தேவைப்படுறானே அப்படிங்கும் போது ஒரு தேர்வை வைக்கிறான், ஒரு போட்டியை வைக்கிறான். நாடெங்கிலும் தண்டோர அறிவிக்கப்படுது, பறைய அறிவிக்கப்படுது. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க ரிசியா நிக்கிறான். எல்லாம் 8 வயசு 9 வயசு அப்படி 7 வயசு அப்படி பசங்க நிக்கிறான். எல்லாருக்கும் என்ன பண்றாரு, ஒரு ஜாடி, கொஞ்சம் மண்ணு, கொஞ்சம் விதை கொடுக்கிறார். இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான். இதான் அறிவிப்பு. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான். அதுல ஒரு ஓலை குடிசையில ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒருவன் வரான். அவன்கிட்டயும் விதை கொடுக்கப்படுது, ஜாடி கொடுக்கப்படுது, அதுல மண் இருக்குது. அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு இன்னும் தினம் அதுக்கு விதையை விதையை போட்டு தண்ணியை ஊத்தி 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 பாக்குறான். அது முளைக்கவே இல்லை. அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு, செடியை கொண்டு ஒப்படைக்கணும். அந்த ஏழை தாயின் மகன் அழுறான், முளைக்கவே இல்லையே, நான் எப்படி போய் மன்னர் முகத்துல முழிப்பேன், நான் எப்படி கொண்டு போவேன் அம்மா அப்படின்னு. நீ முயற்சி செய்தா இல்லையா மகனே, நீ தொடர்ந்து அதை முளைக்க வைக்க போராடி